சரணமையப்பா, என் உயிரினும் மூச்சிலும் கலந்து என் நாடி நரம்பெல்லாம் புகுந்திருப்பவன் அந்த சபரிகிரி சன்னிதானத்தின் நாயகன். பாலபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம், ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சுவாமியே சரணமையப்பா, குருவின் குருவே சரணமையப்பா. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கும் மேலாக சபரிமலைக்கு சென்று தன்னால் ஒரு மிகப்பெரிய ஐயப்ப பக்தர்களை தன்னுடைய பக்தியின் மூலமாகவும் தன்னுடைய நல் வழிகாட்டுதல்கள் மூலமாகவும் உருவாக்கிய குருசாமிகளுக்கெல்லாம் குருசுவாமி, அன்பிற்குரிய நம்பியார் குருசாமி அவர்களுடைய நினைவு தினம் இன்றைய நாளிலே. அந்த நம்பியார் குருசாமி அவர்களுக்கு, அவர்களுடைய பொற்பாதங்களுக்கு கார்த்திகை மாதத்திலேயே ஐயன் ஐயப்பனுடைய பாதம் சேர்ந்த அந்த குருசுவாமிக்கு நமஸ்காரங்களை முதற்கண் தெரிவித்து கொண்டு, அவர் நமக்கெல்லாம் ஒரு ஐயப்ப பக்தர்களுக்கெல்லாம் தன்னால் ஆசீர்வாதங்களை, தன்னுடைய ஆசீர்வாதங்களை அவர் அளித்து கொண்டே இருப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு அவருடைய பொற்பாத கமலங்களுக்கு நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், ஐயன் ஐயப்பன் ராமர் எப்படி தன்னுடைய தாய் சொல்லுக்காக கானகம் ஏகினாரோ, 14 வருடம் கானகம் சென்றாரோ, அதுபோல் தன்னுடைய தாயினுடைய தலைவலியை தீர்ப்பதற்காக தன்னுடைய தாய் தன்னுடைய தம்பிக்கு பட்டம் கட்டுவதற்காகத்தான் இதை செய்கின்றாள் என்று உளப்பூர்வமாக ஐயன் ஐயப்பன் அறிந்திருந்தாலும் தன்னுடைய தாயின் தலைவலி நீங்க கானகம் சென்று புலிப்பாலை கொண்டு வந்தார். காரணம், ஐயன் ஐயப்பன் பெண்களின் பால் கொண்ட பக்தி, பெண்களை மிகவும் மதித்தவர் ஐயன் ஐயப்பன். சபரிக்கு மோட்சம் அளித்தார். மாளிகைபுரத்தம்மனான தன்னுடைய அருகிலேயே மாளிகைபுரத்தம்மனுக்கு தனி சன்னதி அமைத்து கொடுத்து, தன்னை நாடி வருகின்ற ஐயப்பமார்கள் மாளிகைபுரத்தம்மனையும் வழிபட வேண்டும் என்று பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ஐயன் ஐயப்பன். அவர் அங்கே யோக நித்திரையிலே இருக்கின்ற காரணத்தினாலே சபரிமலைக்கு பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் இந்த சபரிமலை செல்கின்ற ஐயப்ப பக்தர்களுக்கு அவர்களுடைய இல்லங்களிலே இருக்கின்ற மாளிகைபுரங்களுடைய விரதங்கள் தான், அந்த விரத சக்திகள் தான் இவர்களை நல்லபடியாக மலைக்கு அழைத்து சென்று வருகின்றது என்பதுதான் உண்மை. எக்காரணம் கொண்டும் மாலையிட்டிருக்கின்ற ஐயப்பமார்கள் இல்லத்திலே இருக்கின்ற பெண்களை தவறாக பேசக்கூடாது, அவர்களை திட்டக்கூடாது, இதை செய் அதை செய் என்று அவர்களை ஆணவத்துடன் நடத்தக்கூடாது. எல்லோரும் செய்வதில்லை, ஒரு சிலர் அப்படி செய்யலாம். காரணம், எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், நம்முடைய இல்லற தர்மமானது பெண்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது. இல்லங்களிலே பெண்கள் விளக்கேற்றுவதால் தான் அந்த இல்லம் செழிக்கும். பெண்களுக்கு தான் வீட்டிலே விளக்கேற்றுகின்ற உரிமை உள்ளது. அதனால் தான் சொல்வார்கள், விளக்கேற்றுவதற்கு ஒரு பெண் வேண்டும் என்று. ஆகவே பெண்களுக்குத்தான் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண் செய்கின்ற பாவத்திலே பெண்களுக்கு பங்கு கிடையாது. ஆனால் பெண் பாவம் செய்தால் அந்த பாவத்திலே ஆண்களுக்கு பங்கு உண்டு. இப்படியெல்லாம் இருக்கின்றது. இன்றைக்கு ஐயப்ப விரதம் மேற்கொள்கின்ற 40 நாட்கள் கடுமையான விரதம் மேற்கொண்ட ஐயப்பமார்கள் அந்த ஐயப்ப விரதம் நியதிகள் இருக்கின்றதல்லவா, அந்த நியமங்களை மனசாட்சியை தொட்டு நாம் எல்லோருமே பார்த்து கொள்ளலாம். யாருமே விதிக்கப்பட்டுள்ள முக்கியமான விதிகளை எல்லாம் முழுமையாக கடைபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட விதிகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது, வீட்டை தவிர்த்து வெளியிலே சாப்பிடக்கூடாது, தரையிலே தான் படுத்து உறங்க வேண்டும்,
தலையணை வைத்து கொள்ளக்கூடாது. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் சபரிமலை சன்னிதானத்திலேயே நாம் ஏர் கண்டிஷனோடு விரியை தேடுகின்றோம். இப்படியெல்லாம், அதாவது நான் எல்லோரையும் தவறு சொல்லவில்லை. காரணம், இன்றைக்கு இருக்கின்ற லௌகீக உலகத்திலே விதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா விரத முறைகளையும் நம்மால் கடைபிடிக்க முடியவில்லை. ஆனால் முக்கியமான நியமங்களை நாம் விடாமல் கடைபிடிக்க வேண்டும். அதிலே பெண்களை முக்கியமாக மதிக்க வேண்டும். இல்லத்திலே இருக்கின்ற உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய அம்மாவோ, உங்களுடைய சகோதரியோ, அவர்கள் உத்தரவு கொடுத்தால்தான் நீங்கள் மாலை போட வேண்டும். இதனை நம்பியார் சுவாமிகள் அவர்கள் மிக மிக உறுதியாக கூறுவார்கள். மாலை போடுவதற்கு யாரேனும் சாமிமார்கள் வந்தால் அவர்களிடத்திலே முதல் அவர் கேட்கின்ற கேள்வி, இல்லத்திலே எல்லோருக்கும் சம்மதமா நீ மாலை போடுவது என்று. காரணம், விரதம் இருக்கின்ற உங்களோடு சேர்ந்து அவர்களும் விரதம் இருக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். ஆகவே இதிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய சம்மதத்தோடு தான் மாலை போட வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக இருப்பார். அதேபோல் நம்பியார் குருசாமி சொல்கின்ற இன்னொரு அற்புதமான ஒரு ஆலோசனை, அவர் கொடுக்கின்ற அட்வைஸ், ஒரு முறை எந்த குருசாமியிடம் நீ மாலை போடுகின்றாயோ அந்த குருசாமியோடு தான் கடைசி வரை மலைக்கு செல்ல வேண்டும். இதெல்லாம் அவர் சொன்ன அற்புதமான வார்த்தைகள். இந்த நாளிலே அவரை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஐயப்பமார்கள், ஐயப்ப பக்தி இந்த அளவுக்கு பெருகி இருக்கின்றது என்றால், நம்பியார் குருசாமி அமரராகிவிட்ட பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பகவான் சரணம், மாமலை சபரியிலே, இப்படி ஏராளமான பாடல்களை எல்லாம் பாடி ஐயப்ப பக்தியை நமக்கெல்லாம் ஊட்டிய பேரன்பிற்குரிய கலைமாமணி கே வீரமணி சுவாமி அவர்கள், இவர்களெல்லாம் ஆன்மீகத்துக்கு ஆற்றிய பங்குகள் சாதாரணமானது அல்ல. ஆகவே நாம் இல்லத்திலே இருக்கின்ற பெண்களுக்கு பூரணமான மரியாதை கொடுத்து அவர்களை சுடுசொல்லால் பேசக்கூடாது. விரதம் இருக்கின்ற காலங்களிலே அவர்கள் நமக்கு அளிக்கின்ற அந்த ஒத்துழைப்பால் தான் நாம் நல்லபடியாக மலைக்கு சென்று திரும்புகின்றோம். ஆகவே இனிவரும் காலங்களிலே பெண்களை மதித்து அவர்கள் மலைக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் செய்கின்ற அனுதினமும் செய்கின்ற பூஜையில் ஆகட்டும், உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் பெரிதாக பூஜை போடுவதாகட்டும், எல்லாவற்றிலும் பெண்களுடைய பங்கு மகத்தானது. அவர்கள் இல்லை என்றால் நம்மால் விரதத்தை சரியாக இருக்க முடியாது. அதிகாலையிலே எழுந்து உங்களுக்காக வீடு மெருகி கோலம் போட்டு சுத்தம் செய்து இந்த 48 நாட்களும் தங்களை வருத்தி கொண்டு உங்களுக்காக அவர்களும் விரதம் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த சபரிமலை செல்கின்ற காலத்திலே பெண்களை மதித்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த விரதத்தை நாம் அனுஷ்டித்தால் ஐயன் ஐயப்பனுடைய அருளானது நம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. தன்னுடைய குருவின் குறை தீர்ப்பதற்காக எல்லாவற்றையும் செய்தவன் ஐயன் ஐயப்பன். ஆகவே குருமார்களை மதிக்க வேண்டும். குருசுவாமியை ஒருமையில் பேசக்கூடாது. அதேபோல் குருசுவாமி சொல்கின்ற சொல்லுக்கு மரியாதை கொடுத்து மலைக்கு செல்லும்போது அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். இதெல்லாம் நமக்கு புண்ணியம். ஆகவே இந்த நியமங்களை எல்லாம் கடைபிடித்து, குறிப்பாக பெண்களை மதித்து, அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற இந்த விரதகால ஒத்துழைப்புகளுக்கு அவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த விரதத்தை நாம் அனுஷ்டித்தால் ஐயன் ஐயப்பனுடைய அருளானது நமக்கு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இனிவரும் காலங்களிலே இந்த ஐயப்ப விரதம் அனுஷ்டிக்கும் போது கோபத்தை குறைத்து கொள்வோம். வெளியில் உணவு உண்பதை பெரும்பாலும் தவிர்ப்போம். அதேபோல் பூஜையிலே கூட வெங்காயம், பூண்டு போன்றவற்றை சேர்ப்பதை தவிர்ப்போம். சாத்வீக உணவுகளை உண்டால் நம்முடைய மனமானது சாத்வீக நிலையிலே இருக்கும். அதற்காகத்தான் பெரியோர்கள் இதையெல்லாம் நமக்கு பழக்கப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த பழக்கங்களை எல்லாம் மீறாமல் இந்த விரத காலத்தை அனுஷ்டித்து இல்லத்திலே இருக்கின்ற பெண்களுக்கு குறிப்பாக மரியாதை கொடுத்து
அவர்களுடைய ஒத்துழைப்போடு விரதங்களை நிறைவு செய்து ஐயன் ஐயப்பனை வருடா வருடம் தரிசிப்போம். ஐயன் ஐயப்பனை வருடா வருடம் தரிசிக்க தரிசிக்க நம்முடைய வாழ்வை மேன்மை அடையும், நம்முடைய வாழ்வு பூரணத்துவம் பெறும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே இந்த மண்டல காலத்திலே ஐயன் ஐயப்பனுடைய நாமத்தை அனவரதமும் சொல்லி அவனுடைய பொற்பாத கமலங்களுக்கு என்றென்றும் அடிமையாயிருப்போம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.